வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அஸ்வினி. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன விதமான பழங்கள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா கொய்யாப்பழம் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? கொய்யா மரம் பாருங்கள், ரொம்ப பெருசாகவே இருக்குது மரம். நிறைய காய்கள் காய்ச்சிருக்குது. எல்லாமே பின்ன பிஞ்சியாக இருக்குது, சின்ன சின்ன காய்களாக இருக்குது. இது ரொம்ப பெருசாக வரும், அந்த காய் நல்லாவே வரும், நல்லா அழகாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், பப்பாளி. எங்கள் வீட்டில் 2 பப்பாளி மரம் இருக்குது. இப்போ சின்ன சின்ன பிஞ்சுகளாக தான் இருக்குது. காய் பெருசாக ஒன்றும் இல்லை, பெருசாக எல்லாமே பறிச்சாச்சு. சின்ன சின்ன பிஞ்சு காய்கள் தான் இருக்குது. 2 பப்பாளி மரம் நிற்கிது. பார்த்திங்கன்னா பப்பாளி ஒரு தடவை நட்டுட்டோன்னா போதுங்க. அது பழத்துலேருந்து, அந்த விதைகள்லேருந்து, அந்த வேர்லேருந்து ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நமக்கு திரும்ப திரும்ப அந்த பப்பாளி நல்லா வளர்ந்து நாசானாலும் அடுத்தடுத்த பப்பாளி மரம் நமக்கு அதுலேருந்து நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்திங்கன்னா மாமரங்க. பாருங்கள், மாம்பழம் யாருக்கு தாங்க பிடிக்காது? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்குங்க. இது இப்போ இவ்வளோ பெரிய மாமரமாக இருக்குது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் பின்னாடி இருக்குது, பின்னாடி தோட்டத்தில் இருக்குது இந்த மாமரம். ஆனால் இப்போ மாங்காய் ஒன்றும் இல்லை, நான் மாங்காய் காட்ட முடியலை. ஸோ சாரி. ஏன் காட்ட முடியலன்னா மாங்காய் சீசன் முடிஞ்சிடுச்சுங்க. அடுத்த மாங்காய் சீசன் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு மாங்காய் எல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன். ஏன்னா இது நல்ல பெருசு பெருசாக ரொம்ப அழகாக காய்க்கும் அந்த மாங்காய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்போட்டா பழம்னா என் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. என் வீட்டுக்காருக்கும் என் சின்ன பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும் சப்போட்டா பழம்னா. ஸோ அதுக்காகவே வீட்டில் எப்போவுமே சப்போட்டா மரம், அது பட்டு போனாலும் மறுபடியும் நட்டுருவாங்க. சரியா? சப்போட்டா. உங்களுக்கு சப்போட்டா பழம் பிடிக்குமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப விருப்பம் கிடையாது, பட் ஆனால் சாப்பிடுவேன். ஆனால் ரொம்ப விருப்பம் கிடையாது இந்த சப்போட்டா. இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளும் என் ஹஸ்பண்டும் 2 பேரும் சேர்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. அடுத்தது பாருங்கள், இது நான் பாஞ்சு பழம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் இதை பாஞ்சு பழம்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக. எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்னதுலேருந்து ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாருக்கும் பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் இது இப்போ ரேர் தான். இப்போ இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது வெளியில் வாங்குறது கிடைக்கிறது. ஆனால் இது எங்கள் வீட்டில் ஒரே ஒரு மரம் இருக்குங்க, அதில் காய்க்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பலாப்பழம். எங்கள் ஊரில் சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி சைடில் இதை சக்கப்பழம்னு சொல்லுவாங்க. நம்ம மற்றபடி பலாப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியூர்களில். எல்லாம் பலாப்பழம்னு சொல்லுவாங்க. இதுதான் பலாமரம், அதாவது சக்கை மரம். பாருங்கள், ரொம்ப பெருசாகவே இருக்குது. ஆனால் இப்போ சக்கையெல்லாம் வெட்டியாச்சுங்க, எல்லா பலாப்பழத்தையும் வெட்டியாச்சு. அதனால தான் வெட்டி வச்சதை ஒன்று தான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு பிக்சரில் காட்டினேன். ஸோ இதில் மரத்தில் ஒரு சக்கையும் இல்லை, வெறும் மரம் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் ரொம்ப சாப்பிட மாட்டேன், வயிறு வலிக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைப்பழம். ரொம்ப 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 ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாராலையும் சாப்பிட முடியும் ஈஸியாக. குழந்தைங்களுக்கு கூட அங்கே ஒரு 6 மாதத்துலேருந்து நம்ம வாழைப்பழம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாழை மரம் ரொம்ப நல்லது. வாழையில் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது, அதை நான் தனியாகவே உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன், அந்த வாழை மரம். அப்புறம் பாருங்கள், மாதுளப்பழம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது இல்லையா? அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு மாதுளஞ்செடி கண்டிப்பாக இருக்கணுங்க. என் வீட்டில் இருக்கேன், என் வீட்டில் முன்னாடியே நட்டிருக்கோம், வீட்டு முன்னாடியே அந்த மாதுளை செடி நட்டிருக்கோம். நிறைய காய்கள் காய்க்கும், சீசன் டைமில் காய்க்கும், சில டைம் 1 2 இருக்கும். ஆனால் அப்பப்போ ஏதோ ஒரு ஃப்ரூட் நம்ம வீட்டில் கடைகளில் வாங்குறதுக்கு பதிலாக ஏதோ